வணக்கம் நண்பர்களே. இன்று ஆனி பௌர்ணமி சிறப்பு ஜோதிட நேரலை கேள்வி பதில் நிகழ்ச்சி. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கேள்விக்கு பதிலானது நிச்சயமாக தரப்படும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே கேட்டவங்க கேட்க வேணாம், புதுசாக கேட்குறவங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெட்டு வேறு கொஞ்சம் ஸ்லோ கனெக்ஷன் அப்படின்னு காமிக்குது. ஓகே, நடுவில் கொஞ்ச காலம் வந்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது, ஆஸ்பத்திரி, அப்புறம் திருவிழா வந்தது. ஸோ அது போக ஸ்கூல் ஓப்பனிங் டைம் அது இதுன்றதுனால நிறைய வேலைக்கு அதனால லைவ் அப்புறம் போட முடியல. ஸோ கொஞ்ச நாள் கழித்து இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சதீஷ் சார் வணக்கம், ஹாய், எப்படி இருக்கீங்க? வீட்டெல்லாம் சௌக்கியமா? மங்களாதேவி ஹாய். சொல்லுங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ லாஸ்ட்டு 2 days, அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சடனாக ஸோ தாய் மூகாம்பிகை கோயில், அதாவது கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கும் உடுப்பி கிருஷ்ணன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு நல்ல அருமையான தரிசனம். வீக்கெண்டுனாலையும் இந்த 3 days லீவ் விட்டதுனாலையும் நல்ல க்ரௌடு. ஸோ பட் எப்படியோ தரிசனம் அப்படிங்கிறத சிறப்பாக முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆமாம், ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை பௌர்ணமி. ஸோ இப்போ அந்த இது நிலா நல்லா இன்றைக்கி சூப்பர் மூன் தெரியும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக ஜாதகத்தில் சந்திரன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கவங்க, தென் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருக்கிறவங்க, இந்த மொட்டை மாடியில் நிலா சோறு சாப்பிட்றது, ஃபேமிலியோட உட்காந்து நிலா சோறு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம். ஸோ அது இன்றைக்கி செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நாள். வணக்கம் ஸ்ரீனிவாசன், நம்மளை பற்றி பயங்கரமாக கமெண்ட் பண்ணுற ஒரு ஆள். ஆமாம் ஆமாம், அநியாயத்துக்கு நியாயம் பேசுவார், நியாயத்துக்கு நியாயமாக பேசுவார். ஆமாம், டேட் ஆஃப் பர்த் 6/10/1991, மதுரை, 12/10 நைட்டு, 5th நைட்டு, மிதுன லக்னம். ஜாப் சேஞ்சஸ் எப்போ நடக்கும்? ரொம்ப டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, எவ்வளோ ஒரு 3-4 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வருஷமே ஆயிடுச்சிங்களா? ஸ்ரீனிவாசன் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைவ் பார்த்தா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீனி ஆறு 10 ஏஎம் மார்னிங் இல்லைங்களா? ஸோ ஜாப் செஞ்சஸ் நடக்கும். எந்த ஊர்? மதுரை தானே நீங்கள்? சிம்ம ராசி மிதுன லக்னமா நீங்கள் இருக்கீங்க. ஓகே,
ரைட்டு. தென் இது போக உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திர பற்றி தான் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, சந்திரனை பற்றி பேசிட்டு இருந்தேன், கரெக்டாக சந்திரனே வர்றாரு. திங்கக்கிழமை சூப்பரு. இப்போ இதில் உங்களுக்கு சந்திர தசை சனி புத்தி ஓடிட்டு இருக்குது. அதில் 10/1/2027 வரைக்கும். அதில் இப்போ ராகு அந்தரம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. ஸோ குரு அந்தரம் வரும் போதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வர டிசம்பர் மாதம் நடக்கும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஸோ ப்ராபபிளி அந்த பிறக்கும் தை உங்களுக்கு வந்துட்டு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ சந்திர தசை நடக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சந்திரன் தசை இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிற பற்றியும்போது உங்களுக்கு அமாவாசை சந்திரனை தான் இருக்காரு உங்கள் ஜாதகத்தில். ஸோ நீங்கள் வந்து மொட்டை மாடியில் ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து உணவு இருந்துங்க, சத்யநாராயணா பூஜை செய்யுங்க. அதே மாதிரி வந்துட்டு அன்னதானம் அப்படிங்கிறது ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? அது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நட்சத்திர நாளில், ஓகேங்களா? ஸோ அந்த நட்சத்திர நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து திங்கள் வந்து மக நட்சத்திரம், லக்னத்திலே கேது. ஸோ நீங்கள் அன்னதானம் பண்ண பண்ண உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து சீக்கிரமாக நல்ல விதமாக நடக்கும். ஓகேங்களா? ஸ்ரீனிவாசன், நன்றி. வாழ்க நம்மள நல்லா இருப்பீங்க. ரைட். அடுத்தது வேர்ட்ஸ்வர்த் தமிழ் சில்வன் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம் 27,087 காலை 5 மணி. அரசு ஆசிரியர் பணி வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? நெட்டு வேறு கொஞ்சம் ஸ்லோவாகுது. தமிழ் செல்வன், நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தீங்களா தமிழ் செல்வன்? இருபத்தி 7/6/87 காலை 5 மணி. பரமக்குடி. ஸோ தமிழ்ச்செல்வன் மிதுன ராசி, லக்னம் வந்து ரிஷப லக்னம். ஓகே. ஸோ லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு, குருவும் 12ல் மறைஞ்சிருக்கார். ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் மோரோவர் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறதுக்கு. பட் ஜாதகம் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்களே கண்டிப்பாக தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு வேலையாக தான் இருப்பீங்க. ஏன்னா புத தசை நடந்துட்டு இருக்குது, 2/5 கூடிய தசா புத்தி ஓடிட்டு இருக்குது. ஸோ அதில் கேது புத்தி அப்படிங்கிறது ஓடிட்டு, புதன் தசை கேது புத்தி. ஸோ அது வந்துட்டு வர்ற அக்டோபர் மாதத்தோட முடியுதுங்க. ஸோ உங்களுக்கும் வர்ற டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதத்துக்குள்ள அரசு ஆசிரியர் பணிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ முயற்சி பண்ணுங்கள். நல்லதொரு மாற்றம், இனிதே ஆரம்பம். ஜாதகமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த தடவை ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் தசை சுக்கிர புத்தி அப்படிங்கிறப்ப வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச பிறகு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது சிவஸ்ரீ. சிவஸ்ரீ 21/5/1989 2:23 AM மதுரை.
இன்னைக்கு என்ன வரதெல்லாம் மதுரை பரமக்குடி அப்படியே இருக்குது எல்லாமே. அடுத்த வருஷம் சுக்கர தசை எப்படி இருக்கும் சார்? கே தசை உயிர் மட்டும்தான் மிச்சம். மை காட். ஸோ லக்னம் மீன லக்னம், ராசி விருச்சிக ராசி. ஸோ லக்னாதிபதி குரு அப்படிங்கிறவர் வந்துட்டு 3ஆம் இடத்துல இருக்கார் சுக்கரனோட வீட்டில். அதுவும் ரொம்ப க்ளோஸ் கனெக்டிவிட்டி. ஓகே. சுக்கர தசை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று உட்கார்ந்து தசை நடத்துறார். அவர் சந்திரனை பார்க்குறார். ஸோ பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கீங்க. சந்திரன் அப்படிங்கிற நீங்கள் வெளிநாடு பக்கம் அப்படியே எல்லாது வெளி மாநிலம் வெளிநாடு பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பெண்களால் சில அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. அதனால் கூடிய வரைக்கும் வந்துட்டு பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகிக்கோங்க. சுக்கர தசை வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சரிங்களா? சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக அவங்கள வந்து டெவலப் பண்ணிடாது. ஏன்னா ராசிக்கு 7 12 கூடியவர் லக்னத்துக்கு 3 8 அப்படிங்கிற மாதிரி வந்துடுவார். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இருந்து நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களை நல்லபடியாக டெவலப்மெண்ட் பண்ண வைக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? ஸோ சிவாஸ்ரீ. ஓகே. ஸ்ரீனிவாசன் ராகு திசை குரு பத்தியா என்ன ஸ்ரீனிவாசன் சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன நடந்தது? சினி நீங்கள் கொடுத்துருந்த டைம் கரெக்டு தானா உங்களுக்கு? இட்ஸ் ஓகே ஸ்ரீனிவாசன். லாஸ்ட் 4 months பார்க்குறேன். உங்களை பற்றி இன்சியலாக கொஞ்சம் ராங்காக கமெண்ட் பண்ணினேன். ஆஃப்டர் தட் ஃபீல்ட் வெரி சாரி. தப்பு புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. ஆல் இஸ் வெல். ஓகேங்களா? தென் நீங்கள் கேட்டிருந்த டைம் பிரகாரம் நீங்கள் கொடுத்துருந்த டைம் 6:10. ஓகே ரைட். சாரி, நான் ஒரு நாள் முன்னாடி போட்டுட்டேன். 5 அக்டோபர்னு போட்டேன். October 91. எஸ், ராகு தசை, குரு புத்தி, சனி அந்தரம், அப்புறம் புதன் அந்தரம் வருது. ஸோ சொன்ன விஷயம் எந்த மாற்றமும் இல்லை ஸ்ரீனிவாசன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். ஓகேங்களா? ஏன்னா புதன் அந்தரம் வருது. கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி, ஆல் இஸ் வெல். சொன்ன விஷயங்கள் எதுவுமே மறக்க வேணாம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த அமாவாசை சந்திரன் அண்ட் மோரோவர் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று தான் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஸோ சொன்ன பலனில் மாற்றம் இல்லை. டே டைம் மட்டும்தான் நான் தப்பாக 6 போட்டுட்டேன். பட் ஓகே, ராகுதசை குரு பற்றி நீங்கள் சொன்னது கரெக்ட். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க வளமுடன். நம சிவாய. அடுத்தது இருங்க. வருஷ தமிழ் இல்லை ஐயாவா? எந்த ஒரு வேலையிலும் இல்லைங்களா நீங்கள்? ஸோ கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் அது வரைக்கும் எந்த வேலையிலும் இல்லாமல் இருக்கிற பதிலாக ஏதோ ஒரு வேலை பார்ட் டைமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? சும்மா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எம்டி மைண்ட் இட்ஸ் a டெபிள் பிளேஸ். ஸோ தயவுசெய்து ஏதாவது ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. ஸ்ரீனிவாசன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களா ஸ்ரீனிவாசன் சார்? அதாவது இன்னொரு ஸ்ரீனிவாசன் நெட்வொர்க் விஷயமா கேட்டிருக்கீங்களா? ஸ்ரீனிவாசன் ஏஎஸ். வணக்கம் ஐயா. ஓகே ரைட். ஸோ இதில் புதுசாக வந்தவர் கேட்குறேன். சரிங்களா? கே சதீஷ்குமார் 17/1/90, திருச்சி 3:32, கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், விருச்சிகம். எப்போது மேரேஜ் நடக்கும் ஐயா? என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஐயா? ரைட்டு. 1990. ஓகே சதீஷ். சதீஷ்குமார் 17/1/90. சதீஷ்குமார் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களா? சதீஷ்குமார் நம்மகிட்ட பேசியிருந்தீங்களா? ஏன்னா இந்த சதீஷ்குமாருங்க பேர் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது.
லாஸ்ட் லைவ்ல ஏதாவது கேட்டிருந்தீங்களோ? இப்படிலாம் இப்போ புதுசாக ஏதாவது ரிப்ளை பதில் வருதான்னு மறுபடியும் கேட்டிருக்கீங்களா? 3:32 AM திருச்சி. ரைட்டு. கன்னி ராசி, விருச்சிக லக்னம். கல்யாணம் எப்போ நடக்கும்? அஸ்த நட்சத்திரம். ஓகே, ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதி 9 கூடியவர் 11 உட்கார்ந்துருக்காரு. ஓகே, 7ஆம் அதிபதி சுக்கிரன் 3இல் மறைந்திருக்கார். அவர் சூரியனோட ரொம்ப க்ளோஸாக கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. ஓகே, தென் 12 கூடியவர் 4இல் இருக்கார். அதுக்கப்புறம் 7 கூடியவர் அவருக்கு 9இல் இருக்கார். ஸோ என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஐயா? எப்போது மேரேஜ் நடக்கும்? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடத்துறதுன்னு பார்த்துருவோம். ஸோ குரு தசை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அதில் குரு தசையில் இப்போ உங்களுக்கு சனி புத்தி போயிட்டு இருக்குது சதீஷ்குமார். ஸோ சிம்பிள் பரிகாரம்லாம் இல்லை, கொஞ்சம் பெரிய பரிகாரமாக தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஏழை வீட்டில் வந்துட்டு ருதுவான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூப்பீதி சடங்கு செய்ய முடியாமல் சில குழந்தைகள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த 4 நாள் 5 நாள் விசேஷம் இல்லை 1 வார விசேஷங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, அது பணமாகவோ பொருளாகவோ இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது வித் ஸ்வீட்டு அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறதுங்கிற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? இல்லை ஒரு பேமெண்ட்டாகவே என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அந்த ஃபேமிலிக்கு உண்டான விஷயங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். அது உங்கள் ரிலேட்டிவ் சைட்லேயே கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக நல்லதமாகவே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதுதான் மெயின் பரிகாரம். அண்ட் மோர் ஓவர் கோயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்ல தாடிக்கும்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் வந்து மன்மதன் ரதி பூஜை வந்துட்டு வியாழக்கிழமை நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த கோயிலுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு 3 வாரம் போயிட்டு வாங்க. ஓகே, இது 2வது விஷயம். ஸோ முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு போகணும். சரிங்களா? இது 1. 2, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது வந்துட்டு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த திருமண மண்டபத்தில் ஏதாவது ஒரு வேலை, தோரணம் கட்டுறது, மாலை, இந்த வாழை மரம் வைக்கிறது, அப்புறம் வேறு ஏதாவது சின்ன சின்ன பந்தி பரிமாறுறது, ஈவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் டெக்கரேஷன் பண்ணுறது மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அதுக்குள்ளேயும் போய் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க. இது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2027 கடைசி, அதாவது கார்த்திகை மாதம் திருமணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் 90ல் பிறந்திருக்கீங்க. 90னா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 90, 2000, 2010, 2020, 36 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ உங்களோட 37வது வயசு கடைசி. ஓகேங்களா? 38 தொடர சமயத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிவாகும் சதீஷ்குமார். ஸோ ஆல் த பெஸ்ட். அடுத்த வருஷம் கடைசியில் கல்யாணம் முடிவாகிறப்போ கண்டிப்பாக இந்த கார்த்திக் பாபுவை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆனால் சொன்ன பரிகாரங்களை கரெக்டாக செய்யணும். சும்மா எதுவுமே செய்யாமல் வந்துட்டு ஐயா கல்யாணம் நடக்கலான்னு சொன்னீங்கன்னா சரி வராது, உங்களுக்கும் சரி வராது, எனக்கும் இங்கே நல்ல பேர் இல்லை. சரிங்களா? ஸோ தயவுசெய்து இந்த பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஓகே சதீஷ்குமார், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நெட்டு வேறு கொஞ்சம் அப்பப்போ ஸ்லோ கனெக்ஷன் ஆகுது, அதனால் ஓகே. ஜீவானந்தன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு? வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் இந்த ஜாதகம் கரெக்டாக இருக்குது சார், அதான் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ரைட்டு, சந்தோஷம், பண்ணுங்கள். பட் உங்கள் டீட்டெயில் இங்கே இருக்குது ஜீவானந்தன். ஒரு நிமிஷம் ஜீவானந்தன், ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட் போடுறப்போ அப்படியே முன்னாடி பின்னாடி போயிடுதுங்களா, ஸோ அதை கரெக்டாக இது பண்ண முடியல. ஏன்னா மேற்கொண்டு கமெண்ட் பண்ண அது அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கு. நண்பர் மணிகண்டன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் மணிகண்டன் நண்பா. ஓகே, நெட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அதனால தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இருங்க, இன்னொருத்தர் அடுத்தது கேள்வி கொண்டான இதுக்கு போயிடுறேன். ஜீவானந்தம் கேட்டிருந்தாரு.
ஸோ ஜீவானந்தம், வணக்கம் நாகராஜ். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். ஜீவானந்தம், நீங்கள் இன்னொரு தடவை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட இது எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய மாட்டேங்குது, நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ அடுத்து ஜெயக்குமார் அப்படிங்கிறது பார்ப்போம். ஜெயக்குமார், ஜெயக்குமார் 19/9/81. ஓகே, செப்டம்பர் மாதம் 10:42 PM. ராஜபாணி. ரைட் சார், நான் சொந்த தொழில் டெக்ஸ்டைல் நைட்டி தொழில் தற்போது தொழில் ரொம்ப மோசம், எப்போது நன்றாக நடக்கும்? ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில் பிரகாரம் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், தென் லக்னாதிபதி சுக்கிரன் வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு 6ல். ஓகே, ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம் தான். தென் புதனும் வந்துட்டு ஆட்சி பலத்தோடு இருக்கார், சூப்பர். ஸோ நைட்டி வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ரைட், ஓகே. நைட்டி வியாபாரம் எப்போ டெவலப்மெண்ட் ஆகும்? இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சனி திசை, சனி புத்தி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஜெயக்குமார் சார். அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும். வர்ற டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு தொழில் அப்படிங்கிறது கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். மார்ச்சுக்கு அப்புறம் நல்லாவே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்கள். சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த அனாதை இல்லம், வயதானவர்கள், இந்த முதியோர்கள் தங்குற இடத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் பெண்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 நைட்டி தானம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் தொழிலில் லாபம் இல்லை, நஷ்டமாகுது, ஒரு மாதிரி மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அது வந்துட்டு நல்ல விதமாக சீக்கிரமாக டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த 11 நைட்டி கொடுக்கறனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வந்துடாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அது ஒவ்வொரு மாதமும் அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் வர அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை, துளசி மாலை அப்படிங்கிறது மாற்றி மாற்றி பண்ணிட்டே வாங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்குண்டான டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க, ஃபுல் ஜாதகம் உங்களோட பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வாங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில். உங்கள் மனைவி ஜாதகமும் சேர்த்து பார்க்கறது நல்லது. சரிங்களா? ரொம்ப நன்றி. அடுத்தது மங்கள தேவி. ஓகே, மங்களதேவி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைங்களா? எல்லாமே பார்த்த பேராகவே தெரியுது. 2/7/1985. ஓகே, திருநெல்வேலி. ஓகே, ஸோ லக்னத்தில் கேது சனி, 4ல் குரு, 3ல் சந்திரன். ஓகே, இப்போதைக்கு ராகு தசை, ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. ஓகே, எப்போ நியூ ஹவுஸ் பில்டு பண்ண முடியும் சார்? வில் இட் பி லைக் பங்களா? இந்த ராகு பெருசாக பிரம்மாண்டமாக பேராசைப்பட வைக்குன்னு சொல்கிறது இதுதாங்க. சரிங்களா? ஸோ அந்த கணக்கு பிரகாரம் இப்போ உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பெருசாக பில்டு பண்ணி கட்டணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இனி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஏன்னா இந்த லக்னத்துக்கு 4-5 கூடியவர் சனிபான். ஸோ குரு வந்துட்டு என்னைக்கு இந்த சனிபான் கூட டச்சப் ஆகுறாரோ அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வீடு கட்டுறது அப்படிங்கிற நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னையிலிருந்து கரெக்டாக 4 வருஷம், சரிங்களா மங்களதேவி? ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் புது வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட்டு 2030 அப்போ தான் அந்த காலகட்டத்தில் வந்து புது வீடு கட்டுறதுக்கு முடியும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் கடன் வாங்கி கொஞ்சம் சிக்க வேண்டிய நிலை உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகே. ராகு தசை நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்கள் ஏரியாவில் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசைக்கு உண்டான கோயில்கள் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம வீரவநல்லூரில் ஹரிகேசநல்லூர் ஊருங்கிற ஊரில் வந்துட்டு இந்த குபேரன் அப்படிங்கிறவர் இருப்பார். ஸோ அவரை போய் இப்போ வேண்டுங்க. அந்த சிவபெருமானையும் வேண்டுங்க, பெரியநாயகி அம்மனையும் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட பெருசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு காம்பேக்டான வீடு இருந்தால் போதும், மனசு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு அவர் கொடுப்பார் சிவபெருமான். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னொரு 2030 நீங்கள் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ மங்களதேவி சொல்லிட்டேன் மேடம். ஒன் டைம் சொல்லிட்டேனே. ஸோ உங்களுக்கு 2030 தான் வீடு, சரிங்களா? ஸோ அப்போ தான் கொஞ்சம் பெருசாக பில்ட் பண்ண முடியும். பெருசாக பில்ட் பண்ணுறதுல உங்களுக்கு உண்டான காம்பேக்ட் ஹவுஸ் வந்து சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். நாகராஜன் வணக்கம். நாகராஜன் ரஞ்சித் வாட்சிங். நாகராஜன் மதுராந்தகம். கடன் சுமை எப்போது குறையும்? என்ன நாகராஜன், கடனை நீங்கள் ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸோ கடனை கொஞ்சமாக அடைச்சி பாதி கடன் அடைச்சிருப்பீங்களே நாகராஜன், இன்னும் முடியலையா? 19/9/1980 மதுராந்தகம். டைம் 10:55. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே ஸ்லோவாக ஓடுது. ஆமாம். இப்படி இருந்தாலும் நீங்கள் கடனை கட்டி முடிச்சுவீங்க நாகராஜன். ஜாதகம் ரொம்ப வலுவான ஜாதகம். அது போக லக்னாதிபதியை தசை நடத்திட்டு இருக்காரு. இப்போதைக்கு நீங்கள் மேற்கொண்டு கடனை வாங்கி தான் டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கு நாகராஜன் சார். ஸோ அதனால் கண்டிப்பாக கடன் வந்து டெவலப்மெண்ட் தான் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே கடன் சுமை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாவே குறையும். சரிங்களா நாகராஜன் சார்? ஸோ மனசை தளரோட வேணாம், எல்லாம் நன்மைக்கு. கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க நான் ஆண்டவரிடம் வேண்டுகிறேன். சரிங்களா? ஸோ நோ வரிஸ், கடன் குறையும் அடுத்த வருஷம் 2027 அக்டோபர் மாதத்துக்கு பிறகு. புஷ்பராஜ் நம்ம படம், அல்லு அர்ஜுன் படம் மாதிரி அழகான பேர் புஷ்பராஜ். என்ன அவர் ஃப்ளவரா இல்லை ஃபயர்னு சொல்லுவார். புஷ்பராஜ் என்ன ஃபயர் ஆகல போல இருக்கு. 22/3/87. அஞ்சு 11 PM. நாகர்கோயில் அருமையான ஊரில் புஷ்பராஜ். உங்கள் ஊருக்கு வந்து நம்மளை கவனிப்பீங்களா புஷ்பராஜ்? 22 March. ஓகே. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டு பிரகாரம் புஷ்பராஜ் நீங்கள் வந்துட்டு தனுசு ராசி சிம்ம லக்னமாக இருக்கீங்க.
ஸோ செவ்வாய் தசை உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வெளிநாடு வேலை செல்ல முடியும். அது எப்போ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2027 செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த சான்ஸ் வந்து உருவாகும். ஸோ 2028 நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க புஷ்பராஜ். சரிங்களா? ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி புஷ்பங்களால் முருகனை வழிபட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலில் அட்டன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு செவ்வரளி மாலை சாற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு இந்த மருத்துவ உதவி, சின்ன சின்ன மருத்துவ உதவி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறும் புஷ்பராஜ். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 2028 நீங்கள் வந்துட்டு வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா இப்போதைக்கு குளோபல் சினாரியாவும் சரியில்லை. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் உள்ளூரில் வேலை பார்த்து அதை நல்ல விதமாக நடத்துங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாமல் டைமை நல்ல விதமாக யூட்டிலைசேஷன் பண்ணிங்க. நிறைய மொழிகள் கற்றுக்கோங்க. உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன டெவலப் பண்ண முடியுமோ அதை டெவலப் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அப்படி டெவலப் பண்ண தான் நீங்கள் வெளிநாடு போகும்போது உங்களுக்குண்டான எல்லா விஷயமும் நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து 2028 நீங்கள் கிளம்பிடலாம். ஓகே, நன்றி. சதீஷ்குமார் நியூஸ் சாரா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து சதீஷ் 19/10/92 மேட்டுப்பாளையம் 18 PM மேரேஜ் எப்போ நடக்கும் ஐயா? பார்த்துருவோம். சதீஷ் 19/10/92. PM மேட்டுப்பாளையம். சதீஷ் 19/10/1992 11:30 மேட்டுப்பாளையம். ரைட். ஸோ கடகராசி, மிதுன லக்னம், லக்னத்திலேயே கேது செவ்வாய், லக்னாதிபதி புதன் வந்துட்டு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் அதிபதி நீசமாகியிருக்கார். ஓகே, குரு 4ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, லக்னாதிபதி நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். சூப்பர். அண்ட் மோர் ஓவர் சனி பகவானும் ஸ்ட்ராங்கு. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிறது சுக்கிர தசை. ஸோ சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி இப்போ ஓடிட்டு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு கார்த்திகை மாதம் திருமணம் அடுத்த வருஷம் நடக்கும் சதீஷ். ஓகேங்களா? 92 பிறந்திருக்கீங்க. ஸோ 34 வயசுக்கிட்ட போயிட்டுருக்குது. ஸோ அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிவாகும். இதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமை பக்கத்தில் வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்குதுங்களா மேட்டுப்பாளையத்தில். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஹனிமூன் ட்ரிப்பு போகிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லாட்டி ஒரு ஹோட்டல் டிக்கெட்டோ நீங்கள் அதாவது தங்குற ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணி வித் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டோட இருக்கிற ஹோட்டல் டிக்கெட்டை புக் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. அது உங்களுக்கு அந்த சுக்கிரனோட பாக்கியத்தை வந்துட்டு எடுத்து கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டு வாங்கி கொடுங்க. சாக்லேட், ஸ்வீட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இனிப்பு சார்ந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே நடக்கும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள். வனபத்திரகாளியம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ராகு வந்து தனுசு வீட்டில் உட்காந்துருக்காரு. அதில் வந்து செவ்வாயும் பார்க்குறாரு. ஸோ செவ்வாய் மங்களக்காரகன், ராகு காளி. ஸோ காளி கோயிலில் போய் நீங்கள் சாமி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப தூரமாக சொல்லாமல் கிட்டேயே சொல்கிறதுனால ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இட் வில் பி வெரி பவர்ஃபுல். ஓகேங்களா?
ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சதீஷ். ஓகே, தம்பி அஸ்வின் பார்க்குறாரு, ஹாய். நிலா ரசிகன் முத்துக்குமார், தம்பி வாங்க. 5/12/94 9:24 PM கும்பகோணம். ஃபாரின் போகலாமா, சொந்த ஊர்லேயே இருக்கலாமா, அரசியலில் போட்டி போடலாமா, கவுன்சிலருக்கு? உங்கள் நண்பர் டிவிக்கில் ஜெயிச்சனால நீங்கள் அப்படியே அமைச்சரானா நீங்கள் அப்படியே கவுன்சிலர் ஆகலாம் பிளான் பண்ணிட்டீங்க. பிரமாதம். ஆமாம் தம்பி, நிலா ரசிகன் முத்துக்குமரன் ரொம்ப அருமையான மனிதர். பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயிலுக்கு சார் தான் கூப்பிட்டு போனார் போன தடவை கும்பகோணத்தில் இருந்து. நல்ல மனிதர். ஆமாம். முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கார் இப்போ. அண்ட் மோர் ஓவர் ஃப்ளவர் டெக்கரேஷனும் பண்ணிகிட்ருக்கார். ஸோ கும்பகோணத்தில் யாராவது இன்டீரியர் டெக்கரேஷன், ஐ மீன் அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணுற ஐடியா இருந்தாலும், இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் ஏதாவது கற்றுக்கிறதா இருந்தாலும் தம்பிகிட்ட கற்றுக்கலாம். நல்லா நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பார் அவர். ஓகே, ஸோ 5/12/94 9:24 PM. கும்பகோணம். ஸோ தம்பி வந்து கடக லக்னம், ராசி தனுசு ராசி. அவர் வந்துட்டு ஃபாரின் போகலாமா, இல்லை சொந்த ஊரே தொழில் செய்யலாமா, இல்லை அரசியலுக்கு போயிடலாமாலாம் கேட்டிருக்காரு. ரைட்டு. தம்பிக்கு நடக்கிறது ராகு தசை, அதில் புதன் புத்தி போயிட்டுருக்குது. ஓகே, கடக லக்னத்துக்கு புதன் அவ்வளோ நல்லவர் கிடையாது. பட் புதன் வந்து 3/12 கூடையவர். அவர் போய் 3ஆம் இடத்துக்கு 3இல் மறைந்து 12க்கு 6இல் மறைந்து இருக்கிறார். தம்பி, நீங்கள் வந்துட்டு ஃபாரின் போகிற ஐடியா இருந்ததுன்னா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதனால தான் வந்துட்டு அதில் ராகு போயிட்டனால இந்த அரசியல் ஆசையெல்லாம் வந்துட்டு இருக்குது. அரசியல் ஆசையை விட இப்போதைக்கு நமக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஸோ ஃபாரின் போகிறதா தான் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் இந்த நீங்கள் செய்கிற தொழிலை அப்படியே தொடர்ந்து கொண்டு போங்க. ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும், ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆக்காது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா புதன் வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவ்வளோ நல்லவர் கிடையாது. ராசிக்கும் அதே மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆள். ஓகே, எதாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பிரமாதமாக போகும். நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா 2027 ஜூலை மாதம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ நிலா ரசிகன் முத்துக்குமார், உங்களுடைய வாழ்க்கை ஃபாரினில் போய் நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது வரைக்கும் லோக்கலில் சிறப்பாக செயல்படுங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் போயிட்டுருக்க அந்த பட்டீஸ்வரம் துர்கையம்மனை நல்ல விதமாக வழிபட்டுட்டு வாங்க. அது போக இந்த பக்கம் வந்துட்டு நம்ம உங்கள் ஊர்லேயே இருக்கிற கோயில் இருக்குல்லையா, சிவன் ஆலயம், சக்தி ஆலயம் கூடவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த முக்கியமான கோயிலில் கும்பகோணத்தில் இருக்குல்லையா, அந்த கோயிலுக்கே நீங்கள் போயிட்டு வாங்க போதும். அதுவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோரோவர் ராகுதசை நடக்கிற நேரம் வந்துட்டு சனிக்கிழமை மாதத்தில் ஒரு தடவை மட்டும் ஒரு வடை மாலை சாத்திக்கிறேன்னு மட்டும் வேண்டிட்டு வடை மாலை சாத்துங்க, சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் ஒரு 108 வடை அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ரூபாயில் 10 ரூபா சின்னதாக ஒரு வடை மாலை மாதிரி போட்டு, இல்லாட்டி கோயில் மடப்படியிலே சொல்லி போட்டாங்கன்னா அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அந்த வடை மாலை சாத்துங்க, உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். எனக்கு சனி மூலத்திரியோன ஆச்சு, ஆஞ்சநேயரோட விஷயம் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ராகு தசை வேறு நடக்குது. ராகுனா உளுந்த வடை. ஸோ அந்த உளுந்த வடை கோயிலில் போட்டு அதை பரிகாரமாக பண்ணிங்கன்னா வரவங்க பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தது போக கடைசியாக இருந்ததுன்னா ஒரு வடை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. தங்களுடைய நட்பும் பந்தமும் என்றும் தொடரட்டும். ஓகே, ரைட். அடுத்து ரகுநாத் ஷியாம். ரகுநாத் 7493 1 PM. ஓகே தம்பி, ரகுநாத் வந்துட்டு மதுரை தானப்பா? ரகுநாத் 7493 7493 1 PM.
7/4/93 கடக லக்னம் துலா ராசி. ஓகே. லக்னாதிபதி சந்திரன் நாளில் உட்காந்து திக்பலமாக இருக்காரு, நல்லா இருக்காரு. பௌர்ணமி சந்திரனா இருக்காரு. ரகுநாத், உங்க கேள்வி என்னன்னு நீங்க எதுவுமே கேட்கலையே ரகுநாத். குரு தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்குது. ஓகே, ரைட்டு. ஸோ குரு பகவான், சந்திர பகவான், ஓகே, நல்லா தான் இருக்கு. குரு தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்குது. என்ன, இந்த குழந்தைகளால கொஞ்சம் சில பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்களா? அப்புறம் மோரோவர் குரு வந்துட்டு உங்க லக்னத்துக்கு 6-9 கூடியவர். வீட்டில் பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு இருக்கா? ஓகே, அது எல்லாமே ஒரு குறுகியமான காலகட்டம் தான், எல்லாமே சரியாக போயிடும். சரிங்களா? ஏதாவது பர்டிகுலர் ஏதாவது கேள்வி வந்து அந்த கேள்வி மட்டும் கேளுங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி ஓகே. 21/8/2022 5:30 கோயம்புத்தூர். ஃபாரின் கண்ட்ரி ஜாப் ஆஃபர் ஏதாவது வருமா சார்? தம்பி அஸ்வின், நீ ஏன் லைவ்ல வர்றியப்பா? சரி, பார்த்துருவோம். அஸ்வின் 21/8 92 5:30 PM. கோயம்புத்தூர். ஸோ தம்பி ரிஷபராசி, லக்னம் வந்து மகர லக்னம். ஸோ ஃபாரின் கண்ட்ரி ஜாப் ஆஃபர் ஏதாவது வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ரைட்டு. ஸோ தம்பிக்கு ஆல்ரெடி ராகு தசை தான் போயிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். எஸ், ராகு தசை. ஸோ ராகு தசையில் சூரிய புத்தி போயிட்டு இருக்குது. ஓகே, லக்னத்துக்கு ராகு 12 மறைஞ்சிருக்கார். ஸோ 2+10 ஸோ பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தீராத ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கால சூழ்நிலை தற்போது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏனால் ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறது வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் லோக்கலில் வேலை பாருங்கள். ஜூலை மாதத்துக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் ஜாப் போகிறதுக்கு ஆஃபர் வந்துட்டு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? ஆனால் நீங்கள் ஃபாரின் போகிறதா இருந்தால் கடின உழைப்பாளியாக மாற வேண்டி வரும். எனக்கு தெரிஞ்ச லக்னத்தில் சனிபவன் இருந்து ப்ளஸ் உங்களுக்கு அந்த செவ்வாய் சந்திரன் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறனால வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா அதை பாருங்கள். ஸோ ஃபாரினில் போயிட்டு நீங்கள் டிரைவர் ஜாப் வேலை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா லக்னத்தில் சனிபவன் வந்து ஆட்சி பெற்று உட்காந்து அவர் புதன் பார்க்குறாரு. அதனால் வந்துட்டு டிரைவிங் ஜாப் ரிலேட்டடாக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அது சம்மந்தப்பட்ட வேலை எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுனால 7 கூடியவர் 5ல் உட்காந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தோசை மாஸ்டராகவோ இல்லாட்டி ஒரு சப்பாத்தி பூரி போடுற மாஸ்டர் ஏதாவது தேவைப்படுற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு உங்கள் பிரதர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் உங்களுடைய கசின்ஸ் பிரதர்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வருஷம் ஜூலை மாதம்தான். சரிங்களா? இப்போ தான் ஜூலை வந்து வரப்போகுது. அடுத்த வருஷம் ஜூலை மாதம் ட்ரை பண்ணும். அதுக்கு முன்னாடி சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். உங்கள் ஹெல்த்தை செக்அப் பண்ணிக்க வேண்டியிருக்கும். எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. தென் மோரோவர் பாஸ்போர்ட்டு மற்ற ரிலேட்டட் அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ராகு தசை நடத்திட்டு இருக்கிறதுனால நீங்களும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு மாதம் ஒரு தடவை ஒரு வெள்ளிக்கிழமை போல் வந்துட்டு போங்க. அங்கே வந்துட்டு அம்பாளுக்கு வந்துட்டு ஒரு 2 விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
இப்போதைக்கு லோக்கலில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே வாங்க. அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு இது. ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மணி 6:55. இனி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் லைவ் வந்து முடிய போகுது. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கேட்டு முடிச்சிருங்க. நான் இனி ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இனி சில கமெண்ட்ஸில் நான் பார்க்காதவங்களுக்கு நான் அவங்களுக்கு உண்டான பதில்கள் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நன்றி சதீஷ். ஓகே, ரைட். நன்றி சார், கண்டிப்பாக செய்கிறேன். ஸோ செய்யுங்க. அடுத்தது பாலாஜி ஜெயராமன் 6/9/84 காலையில் அரியலூர் மாவட்டம். திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லுங்க அண்ணா. பரவாயில்ல, எல்லாருக்கும் திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு வந்துட்டு பல காரணங்கள் வந்துட்டு ஜோதிட ரீதியாக இருந்தாலும் அந்த பணம் சம்பாதிக்கிற விஷயமும் வீட்டில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி திருமணம் வந்து தாமதமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயே வந்துட்டு பொண்ணு உனக்கு எனக்கு திருச்சா மாதிரி வேணும், நல்ல ஒரு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் நடிகை மாதிரி வேணும்னு கேட்குறதும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அழகுங்கிறது மனசில் இருக்கணும். உடம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் பேசுகிறதுனால இந்த விஷயங்கள் எனக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் இன்ஜினியர் டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அப்புறம் எங்கே போகிறது? இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் நிறைய இன்ஜினியர் டாக்டர் இப்போ இருக்காங்க. ஆனால் இப்போ பொண்ணு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு வேறு ஃபீல்டுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா பொண்ணுங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்கல்ல. 6/9/1984 காலை 7:20. மகர ராசி தனுசு, சாரி கன்னி லக்னங்களா நீங்கள்? பாலாஜி ஜெயராமன். ஓகே, கொடுத்துருக்க டீட்டெயில் கரெக்டு தானே? 6/9/1984 7:20 அரியலூர். கரெக்டு தான். ஸோ லக்னத்திலே சுக்கிரன் நீசம் இருக்காரு. 2/9 கூடியவர் நீசம். அவருக்கு எந்த விதமான குரு பார்வையோ வேற எதுவுமே கிடையாது. சூரியன் மற்றும் வலுத்து இருக்காரு. மூரவர் சனிமான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆல்மோஸ்ட் வயசு இப்போ உங்களுக்கு 84னா அடேங்கப்பா 42 வயசு ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 2027 சரிங்களா? ஆவணி மாதம் உங்களுக்கு நடந்தால் கல்யாணம் நடந்தால் இருக்குது. இல்லாட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் இல்லை. பாலாஜி ஜெயராமன் சார் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மொமெண்ட்டில் கல்யாணம் நடந்தால் இருக்குது. ஏன்னா குரு தசை சனி புத்தி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மொமெண்ட்டில் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்தால் மட்டும்தான் இருக்குது. இல்லாட்டி அடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதுக்கு நீங்கள் வந்துட்டு குரு தசை சனி புத்தியில் நீங்கள் நிறைய ஆல்ரெடி ஜாதகம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 3, 12 கூட 12ஆம் இடத்துல வந்துட்டு பலமாக இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல பலம் இருக்கார். அதே மாதிரி லக்னாதிபதி புதனும் வந்துட்டு 12ல் இருக்கார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் சொந்த ஜாதியிலேயோ மதத்திலேயோ இல்லை வேறு இனத்துலேயோ வந்துட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் கல்யாணம் ஆகும். என்னுடைய சர்க்கிளில் தான் நான் பொண்ணு பார்ப்பேன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தயவுசெய்து வந்துட்டு பிற மொழி பேசும் பிற இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அதை தேடி பயணப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்துட்டு திருமணத்துக்கு உண்டான விஷயம் நடக்கும். நிறைய பேர் வந்துட்டு கல்யாணத்துக்காக வந்துட்டு புரோக்கருக்காக இவங்களுக்காகன்னு ஒன்று பணம் கொடுக்குறவங்க சங்கடப்படுறீங்க. இல்லை நீங்களாவது வேலையை விட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு பொண்ணை தேடுறது மெயின் வேலையை வச்சுக்கோங்களேன். வச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று பணம் செலவு பண்ணணும், இல்லை நீங்கள் தேடி போகணும். ரெண்டும் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி நீங்கள் கிளம்பி போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகே, தென் அப்புறம் திருமணம் ஆகிறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய கோயில்கள் பரிகாரம்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் சைலண்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் லக்னத்துக்கு 4, 7 கூடியவர். ஓகேங்களா?
ஸோ அதாவது ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு உங்களால் ஆன விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டே இருங்க அப்பப்போ. சரிங்களா பாலாஜி? அது ஒரு சின்ன ஒரு பென்சில் பாக்ஸாக இருக்கலாம், ஒரு பேக் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுக்கே வாங்கி கொடுங்க. சரிங்களா? அதுவும் பர்டிகுலராக பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஓகே, உங்களுக்கு உண்டான திருமணம் அப்படிங்கிறது மிக விரைவில் நடக்க நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். நமசிவாய். ஓகே, ஸோ இனி ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இனி யாரோ ஒருத்தருக்கு பார்க்கணும்னா பார்த்துருங்க. ஓகே. ஜீவானந்தம் ரைட், கரெக்டாக வந்துட்டார். ஸ்டார்டிங்கில் விட்டது இப்போ பிடிச்சிடுறேன். ஜீவானந்தமோட இந்த லைவ் செஷன் முடியுது. ஜீவானந்தன் 4/10/92. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்குன்னு. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் புரோக்கராக இருக்கீங்களா ஜீவானந்தம்? ஏன்னா உங்கள் லக்னம் வந்துட்டு மிதுன லக்னம், ராசி வந்து மகர ராசி. அந்த லக்னாதிபதி புதன் வந்துட்டு சுக்கரன் புதனோட சேர்ந்து இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஜாலியாக வேலை பார்த்துட்டு சம்பாதிக்குங்கிற டைப்பாக இருப்பீங்க போல இருக்கு. ஸோ அதில் ராகு திசையில் சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு. கரெக்டு தான், நீங்கள் ஜாலியாக வேலை பார்த்துட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வரும் ஜீவானந்தம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் உங்களுடைய சுக துக்கங்களை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டே வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணலாம். பட் என்னன்னா நிறைய போராட்டத்துக்கு பின் தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா பாதகாதிபதி 4ல் உட்காந்துருக்காரு, அவர் சூரியனோடையும் இருக்காரு. அண்ட் மோரோவர் குரு பார்வையில் சனி சந்திரன் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய பயணப்பட்டு நிறைய மக்களோட நீங்கள் பழகி பேசி உறவாடினா தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். ஏன்னா ராகு வந்து பெரும் கூட்டத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு வீடு கொடுத்த குரு வந்து 10ல் உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா அலையணும். இல்லாட்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எஸ்இஓ, அவங்களோட நேமு, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சும்மா பிரபலமாக நல்ல விதமாக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு பக்கம் பணமும் செலவழிக்கணும், இன்னொரு பக்கம் உங்களோட உடல் உழைப்பும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக வர்ற மார்ச் மாதத்துலேருந்து உங்களோட டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா ஜீவானந்தம்? நீங்கள் உங்கள் ஏரியாலேயே சேலம்லேயே இருக்கீங்களா, நம்ம ஆட்டையாம்பட்டி அந்த முனீஸ்வரன் கோயில், வெண்ணெய் முனீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் சாமி விட்டுட்டு வாங்க. அது போக அங்கே வந்துட்டு என்ன விதமான வழிபாடுகள் இருக்கும், அதாவது இந்த மது பாட்டில் வச்சு வழிபடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி காவல் தெய்வம், எல்லை தெய்வ வழிபாடு வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு வந்து ரொம்ப சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகும். அண்ட் மோரோவர் இந்த குறுக்கு வழிகளில் ஷார்ட்கட்டில் முன்னேறி போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில ஜிக்லிங் விப்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒர்க்கு பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதானமாக பண்ணுங்கள். ஏன்னா சில நேரத்தில் மாட்டிட்டு தேவையில்லாமல் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய விதி உண்டு. ஏன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களா? ஸோ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறது முடியுது. ஸோ கலந்து கொண்ட எல்லா ஜாதகர்களுக்கும், அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம். உங்களுடைய ஜாதகத்தில் இருந்து பல கேள்விகளுக்குண்டான பதில்கள், ஏதாவது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்விக்குண்டான பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த சொல்கிற பரிகாரங்களை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுடைய நன்மைக்காகத்தான். சரிங்களா? நன்றி.